பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். வருகின்ற 12ஆம் தேதி மாசி மகம். இந்த மாசி மகத்தன்று மிக விசேஷமான குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற நாள். ஏன்னா மாசி மகம், மக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க வேண்டும், கும்பத்தில் சூரியன் இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது குருச்சந்திரன் அப்படின்னு சொல்லி இந்த யோகமானது கிடைக்கிறது. இந்த மாதம் முழுவதும் புனித தீர்த்தங்கள், புனித நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாள்ல என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும்? குழந்தையின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய கருத்தரித்தல் மையம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இந்த குழந்தையின்மையை போக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த மாசி மக நாள். இந்த மாசி மகத்திலே அம்மன் வழிபாடு, அம்மனுக்கு வழிபாடு செய்வாங்க, முருகனுக்கு வழிபாடு செய்வாங்க, சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வாங்க, எல்லா கடவுளுக்கும் வழிபாடு செய்வாங்க. ஆனால் இந்த மாசி மகத்தன்று அம்மனுடைய வழிபாடு. இந்த அம்பாள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் பொன்னியம்மன், இங்கே சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொன்னியம்மன் ஆலயம், அந்த ஆலயத்திற்கு சென்று மாவலுக்கு மாவு மினிமம் ஒரு 15-20 நிமிடங்கள் தங்களுடைய வயிற்றினிலே மாவலுக்கு மாவு வைத்து பூஜைகள் செய்தீர்களே ஆனால், அந்த மாவலுக்கு மாவு வைத்திருக்கிற பொழுது நீங்கள் அம்பாளை தியானிக்க வேண்டும். அபிராமி அந்தாதி, சௌந்தர்யலகரி, லலிதா சகஸ்ரநாமம், இந்த போன்ற மந்திரங்களை அங்கே சொல்ல வேண்டும். எனக்கு மந்திரங்கள் சொல்ல தெரியாது என்றால் நீங்கள் அபிராமி அந்தாதியை படியுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடம் குழந்தையோடு இருப்பீர்கள். இப்ப சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. கொள்ளிடக்கரையிலே குடவரசி என்று ஒரு அம்மன் இருக்கிறார். இந்த குடவரசி அம்மன் அப்படிங்கிற அம்பாள் கொள்ளிடக்கரையிலே அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த அம்பாளுக்கு அன்றைய தினம் மாசி மகத்தன்று மிக விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடைபெறும். அன்றைய தினம் அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே இந்த மாவலுக்கு மாவு அப்படிங்கிறத நீங்க முன்னாடியே போய் சொன்னீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை ஒரு சிவாச்சாரியார் வம்சங்கள் செய்து வருகிறது. திருக்கோலக்கா ராமநாத சிவாச்சாரியார், தெய்வஸ்ரீ ராமநாத சிவாச்சாரியார் அவருடைய வம்ச வழியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான அந்த ஆலயம். அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் மாவலுக்கு மாவு அப்படிங்கிறத போட்டீங்கன்னாலும் இந்த மாசி மகத்தில் செய்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். முடிந்த அளவு நல்ல நதிக்கரையில் நீராடி சிவபெருமானையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்யுங்கள்.